ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோட்லேயே நம்ம சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நடந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் ப்ளஸ் இந்த கம்பெனிஸோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில இன்டர்நேஷனல் எக்கனாமிக் நியூஸ், இது எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்க அப்டேட்டு, ஆக்சுவலாக சென்செக்ஸ் 2029 வருஷம் அந்த காலகட்டத்தில் 1.5 lakh அப்படிங்கிற பாயிண்ட் அந்த இதை அடையும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்பெக்குலேட்டராக இருக்காதீங்க, பிளேயராக இருங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ இது கார்மேக் மெக்கார்த்தி அப்படிங்கிறவர் தான் ஒரு ஆர்டிக்கலாட்டு வெளியிட்டிருக்காரு. ஸோ இது ஒரு அனாலிஸ்ட் அப்டேட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 2029 சென்செக்ஸ் 1.5 lakh அப்படிங்கிற அந்த பாயிண்ட் போமான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது அனாலிஸ்ட் அப்டேட். ஆக்சுவலாக சென்செக்ஸுக்கு 30 ஷேர் லிஸ்ட் ஆயிருக்கு. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா 25,000 அப்படிங்கிற பாயிண்ட்டை சென்செக்ஸ் 2014 மே அந்த காலகட்டத்தில் அடைஞ்சிச்சு. 50,000 பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஜனவரி 2021 அந்த காலகட்டத்தில் டச் பண்ணிச்சு. 2024 79,000 அப்படிங்கிற 75,000 பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9 டச் பண்ணிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே மேஜராட்டு ப்ளே பண்ணிச்சு இதை போகிறது. குறிப்பாட்டு இன்ஃபோசிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், எல்டிஐ மைண்ட்ரி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிச்சு இந்த சென்செக்ஸ் இண்டெக்ஸ் இப்போ இந்த பாயிண்ட்ஸை 75,000 அப்படிங்கிற மார்க்கை டச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க அனலிஸ்ட் கொடுத்துருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா 2029 இந்த பாயிண்ட்டை அடையும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் லாஸ்ட் இந்த மே மாதத்தில் மட்டும் 7 நாளில் ஆக்சுவலாக அவங்க 6 நாளில் உள்ள ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் அதிக அளவில் விற்றுருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 24,000 கோடி சம்திங், அதாவது 24,000 கோடிக்கு மேலே எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க இந்த 7 டேஸில் மட்டும். இவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னா 6 டேஸில் பார்த்தீங்கன்னா 22,858 கோடின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் இதுலேயும் அவங்க 2,000 கோடிக்கு மேலே விற்றுருந்தாங்க எஃப்ஐஎஸ். ஸோ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆட்டி 20,000 கோடி வந்துடும். ஸோ டோட்டலாட்டி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 20,000 கோடியை இந்த மே மாதத்தில் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் கோல்டு பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட சமநிலையற்ற தன்மை இருக்குல்ல, அதோட குறியீடு தான் விஐஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 80.20 இருக்குது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்வெஸ்டர்ஸுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கு அப்படிங்கிற அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சைனா மார்க்கெட் நல்லாவே ஒரு ரைஸை காமிச்சிருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1 மந்தில் 1.5% கீழே விழுந்திருக்கு. ஆனால் சைனா மார்க்கெட், அந்த ஷாங்காய் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஷேர் மார்க்கெட்டு 2.62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1 மந்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா அந்த லோனுக்கு எகென்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதை இன்னும் கம்மி பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஒரு லாங் ஜேர்னியில் 23 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு 5.25% ஆட்டு வச்சிருக்குது. இந்தியன் ஷேர் மார்க்கெட் கீழே விழதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த எலெக்ஷன் இப்போ ரிசல்ட்ஸ் வர இருக்குது. ஸோ இதில் யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. ஸோ அதனாலே இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. எலெக்ஷனும் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிக அளவில் பணத்தை எடுக்கிறாங்க. ஸோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அதிக அளவில் பணத்தை உள்ளே போடுறாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அக்ஷய திருதியை தினத்தன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட் ஒரு ஏற்றத்தை தான் காமிச்சிருந்தது. சென்செக்ஸும் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நல்லாவே ஒரு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே சென்செக்ஸ் நான் காலையில் பார்க்கும்போது 500 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணும்போது அதே பாதியாக கம்மியாயிடுச்சு. 260 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருந்து நிஃப்டி 97 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போயிருந்து. குறிப்பாட்டு டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துருந்து. ஸோ அது நல்ல ஒரு ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே இந்த கோல்டோட ப்ரைஸ் அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் 3 டைம்ஸ் சேஞ்ச் காமிச்சிது. மேலே போகும் ஏற்றம் இறக்கம் 3 டைம்ஸ் காமிச்சிது. ஸோ சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டு ஒரு சவரனுக்கு 1,240 ரூபா அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு சவரன் 54,160 ரூபா அந்த ரேஞ்சில் கோல்டு சேல் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளி எவ்வளோத்துக்கு இதாச்சுன்னா 2.5 ரூபா அதிகரிச்சு. 2.5 ரூபானா 2.50 பைசா இன்க்ரீஸ் ஆகி 91 ரூபா 20 காசு அந்த ரேஞ்சில் சேல் ஆகிட்டு இருந்துச்சு. கட்டி வெள்ளி பார்த்தீங்கன்னா 2,500 ரூபா இன்க்ரீஸ் ஆகி 99,200 ரூபா அந்த ரேஞ்சில் சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 3% ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப் டு ஷாப் இந்த செய்கூலி சேதாரம் இதெல்லாம் வேரி ஆகும். ஸோ நான் அதை சொல்லலை, பட் எக்ஸாக்ட் ப்ரைஸை மட்டும் சொல்கிறேன். அந்த ஷாப் டு ஷாப் அந்த இது செய்கூலி சேதாரம் அதெல்லாம் டிஃபர் ஆகும். நான் அதை சொல்லாமல் ப்ரைஸ் சொல்கிறேன். இது கோல்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் கோல்டு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு 22,000 கிலோகிராம் கோல்டு சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 11,000 கோடிக்கு கோல்டு சேல் ஆயிருந்து அக்ஷய திருதி அன்னைக்கு.
இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 14,500 கோடிக்கு சேல் ஆயிருக்கு. அதாவது 14,500 கோடியிலேருந்து 15,000 கோடி வரைக்கும் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னா 14,000 கோடிக்கு கோல்டு சேல் ஆயிருக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மால்ஸ் எல்லாம் இருக்கலாம், அது வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாமல் காற்று வாங்குற மால்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நைட் பிராங்க் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன்லேயே நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இந்த மாலுக்கு வந்து அதிக அளவில் மக்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கோஸ்ட் மால் அப்படிங்கிற நேமை இவங்க சூட் பண்ணியிருக்காங்க. 2022 வந்த காலகட்டத்தில் 57 இருந்த அந்த கோஸ்ட் மால் பார்த்தீங்கன்னா இப்போ 64 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு வந்து ஜாப் இழக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரோட பங்கு வந்து 60% இருக்குது. ஸோ இந்த காலம் மட்டும் உள்நாட்டு உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3.5% மட்டும் அந்த ரேஞ்சில் தான் க்ரோத் காமிச்சிருக்கு. இந்தியாவோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா 8.3% இருக்குது. ஆக்சுவலாக இந்தியாவோட எக்கனாமி 8.3% அந்த ரேஞ்சில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஷாப்பிங் மால் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பு. இந்தியா திங்க் ரீட்டைல் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்தியாவோட 25 முன்னணி நகரங்கள்லேருந்து அந்த கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அதில் வந்து புதுசாட்டு ஓப்பன் பண்ண பெரிய மால்ஸ், அது மட்டும் இல்லாமல் சிறிய மால்ஸ், ஆக்சுவலாக அதிக அளவில் பெரிய மால் வந்துட்டதுனால இந்த சிறிய மால்கள உரிமையாளர் வந்து இந்த கட்டடத்தை என்ன பண்ணலாம், அதாவது அவங்க கட்டிய கட்டடத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தெரியாமல் தவிப்புக்குள்ளாக இருக்காங்க. ஆக்சுவலாக 1 lakh சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டில் மேக் பண்ண அந்த ஷாப்பிங் மால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 132 மால்கள் வந்து கோஸ்ட் மாலாட்டு மாறி இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 2022 வந்த காலகட்டத்தில் 33.5% இருந்த காலியான கடைகளோட எண்ணிக்கை வந்து இப்போ 36.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பெரிய ஷாப்பிங் மால்ஸ் வந்து காலியாக இருக்கிற பெரிய ஷாப்பிங் மால்ஸோட பெர்சன்டேஜ் வந்து 5% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து டெல்லி, மும்பை, பெங்களூரு இந்த மாதிரிப்பட்ட ஏரியாவில் இருக்க ஷாப்பிங் மால்ஸோட கவுண்ட் வந்து 263 இருக்குது. ஆக்சுவலாக 263 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 8 புதிய மால் வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அதில் வந்து 16 மால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ணால் பழைய ஹோட்டல் ஒன்று மூடுவாங்க அப்படிங்கிற அப்டேட் பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி தான் இதுவும் 8 புது மால் ஒரு நாள் ஓப்பன் ஆச்சுன்னா 16 மால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்தியன்ஸ்கிட்ட வந்து லேசினஸ், இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுனால லேசினஸ் அதிகரிக்கு அப்படிங்கிற அப்டேட் தான் இது கொடுத்துருக்காங்க. பிபிசிஎல்ல வந்து அப்டேட். பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா 1.7 lakh crore வந்து நியூ எனர்ஜி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ரிஃபைனிங், ஃபியூல் மார்க்கெட்டிங், பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸ், க்ளீன் எனர்ஜி செக்மெண்ட்ஸ், ஹைட்ரஜன் இதிலெல்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆயில் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி அதை வந்து ரைஸ் பண்ணுற பிளானும் வச்சுருக்காங்க. பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸ், கிளீனர் ஃபியூல் சேல்ஸ், எனர்ஜி டிரான்சிஷன் இது எல்லாமே அவங்க இந்த ஃபியூல் டிமாண்ட் வந்து அதிக அளவில் கண்ட்ரியில் தேவைப்படுறதுனால ஸோ இந்த செக்மெண்ட்ஸ்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரைஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. இது வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 1.7 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸில் வந்து அப்டேட் என்னன்னா ரிலையன்ஸ் கேபிட்டல் இன்சூரன்ஸ், அதோட ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 26% ஆஃப் த ஸ்டேக்கை ஹிந்துஜா குரூப்போட ஏஷியா என்டர்பிரைசஸ் அவங்கள்ட்ட கைமாற்றிருக்காங்க. நெல்லி 26% ஸ்டேக்கு. 2022-23 அந்த காலகட்டத்தில் உள்ள ஃபினான்ஷியல் அப்டேட் வச்சு பார்க்கும்போது ரிலையன்ஸ் கேபிட்டலும் ஜப்பான்ஸ் நிப்பான் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. ஸோ அதில் ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்து 51% ஸ்டேக்கும் 49% வந்து நிப்பான் லைஃபும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஜாயின்ட் வெஞ்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 26% ஆஃப் ஸ்டேக்கை ஹிந்துஜா குழுமத்தோட ஏஷியா என்டர்பிரைசஸ்ட்டு ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்து அவங்களோட இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் 26% வந்து அவங்கள்ட்ட கை மாற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் ரிலையன்ஸ் கேபிட்டலும் ஹோல்ட் பண்ணுவாங்க, நிப்பான் லைஃப் இன்சூரன்ஸு, ஏஷியா என்டர்பிரைசஸ் எல்எல்பி இவங்க ப்ரொமோட்டர் ஆஃப் அந்த கம்பெனிக்கு இவங்க ப்ரொமோட்டராக இருப்பாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா May 10 இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபருக்கு IRDA வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க தான் இன்சூரன்ஸோட ரெகுலேட்டரி. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இவங்க ஷேர் கைமாற்றிருக்காங்க, பட் அதோட டிரான்சாக்ஷன் வந்து May 27 கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் ஐபேடில் வந்து அப்டேட்டு. இந்தியாவில் 10th ஜென்ரேஷன் ஐபேட் விலை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. 2022 அந்த காலகட்டத்தில் தான் இந்த டைப் ஆஃப் ஐபேட்லாம் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,900 rupees அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இந்த 10th ஜென்ரேஷன் ஐபேடு. ஸோ இப்போ 10,000 rupees கம்மி பண்ணி 34,900 rupees அந்த ரேஞ்சில் செல் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஐபேட் A14 அந்த ஐபேட் A14 பயோனிக் சிப் பார்த்தீங்கன்னா 10.9 அங்குல லிவிகிட் ரெட்டினா டிஸ்பிளே கொண்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஐபேடில்
12 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, ப்ளஸ் வந்து சென்டர் ஸ்டேஜ் வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் பென்சில் வசதியும் இருக்குது. ஸோ 64 to 256 GB அளவுக்கு சேமிப்பு வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஐபேட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஐபேட் ப்ரோவோட தொடக்க விலை பார்த்தீங்கன்னா 99,900 அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. ஐபேட் ஏர் வந்து 59,900 அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. ஐபேட் மினி வந்து 49,900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க 10th ஜென்ரேஷனோட ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட துணை பொருட்கள் மேஜிக் கீபோர்டு ப்ளஸ் வந்து பென்சில் ப்ரோ இது எல்லாமே சந்தையில் விற்கப்படுறது. மேஜிக் கீபோர்டோட தொடக்க விலை 29,900 சொல்கிறாங்க. ஆப்பிள் பென்சில் ப்ரோவோட தொடக்க விலை 11,900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புதிய ஐபேட் மாடல் பார்த்தீங்கன்னா வரும் 15ஆம் தேதி வந்து சந்தையில் கிடைக்கும் அப்படிங்க ஆப்பிள் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்பிள் கொடுத்த அப்டேட். அவங்களோட 10th ஜென்ரேஷன் ஐபேடோட ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. 2022 லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு. கோல்டு அப்படிங்கிற நேம், அதாவது தங்கம் அப்படிங்கிற நேமை கேட்டு மயங்காத ஆளே இருக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டை வந்து February மாதத்தில் இந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தவங்களோட அப்டேட்ஸ் வந்துருக்கு. எந்த நாட்டில் வந்து அதிக அளவில் தங்கம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்த நாட்டுக்கிட்ட அதிக அளவு கையிருப்பு இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதில் 29,300 பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்தியாவில் உலகளவில் தங்கம் கிடைக்கிற டாப் 10 கண்ட்ரீஸில் இந்தியாவும் இருக்குது. ஸோ அதில் இந்தியாவில் பல்வேறு இடத்துல நிறைய கோல்டு இருக்குது. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து 804 டன் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு $50 பில்லியன் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு அடுத்தபடியாட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து 16,280 பர்சன்ஸ் வந்து கூகுளில் கோல்டை பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த இடத்துல அமெரிக்கா இருக்குது. 13,380 அந்த ரேஞ்சில் வந்து கோல்டை பற்றி சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. தங்கப்பத்திரம் குறித்தும் அமெரிக்காவில் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. பிரிட்டன், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ETF அதை பற்றி மக்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது லாஸ்ட்டு செவரல் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கோல்டு மேனுஃபேக்சரிங்கில் சைனா தான் முன்னணியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து தான் அதிக அளவில் மற்ற கண்ட்ரிஸும் கோல்டை வாங்குறதுல வந்து இது விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நியர்லி 375 டன் கோல்டு வந்து அந்த கண்ட்ரி வந்து சராசரியாட்டு உற்பத்தி பண்ணிட்டு வராங்க. கோல்டு, அந்த தங்க ஆபரணங்கள், தங்க கட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சைனாட்டந்து தான் பல கண்ட்ரிஸ் வந்து வாங்குறதுக்கு ஆர்வம் கட்டிட்டு வராங்க. ஸோ இது வந்து கூகுளில் வந்து கோல்டை பற்றி இந்த February மாதத்தில் வந்து அவங்க சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த நாட்டில் வந்து அதிக அளவில் தங்க படிமம் இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, ஸோ எந்த கண்ட்ரீஸில் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணித்தாங்க. ஸோ அதை குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து ஒரு சைன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உத்தரப்பிரதேஷ் பிரைலி அப்படிங்கிற இடத்துல ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி அமைக்கிறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் வந்து நியர்லி 60 வெல் அப்பாயிண்டட் ரூம்ஸோட அந்த இதை வந்து இது பண்ணுறாங்க. குறிப்பாக ஸ்விம்மிங் பூல், பார், பேங்க்வெட் ஃபெசிலிட்டிஸ், ஃபிட்னஸ் சென்டர் இது எல்லாமே இருக்கும் அந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக சண்டே எபிசோடில் சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.